இப்போ இந்த மெசேஜ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க இந்த டைம்ல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங்கை வந்துட்டு நீங்க பாக்குறீங்க. ஸோ அது என்ன ஒரு மெசேஜ் அப்படிங்கறத இப்போ நம்ம ரிவீல் பண்ண போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங், அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில போலாம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன்ல ஆல்ரெடி இருக்கீங்க. ஒரு சில பேர் வேற ஒரு டிமாண்ட்ஸ் உங்க மேல இருக்க மாதிரி இருக்கு. வேற ஒரு சில பேர் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய சான்சஸ் வரும். அதாவது திஸ் ஆர் தட், இதுவா இல்ல அதுவான்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஓகேங்களா, ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைக்கும். வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உதவிங்கிறது டெஃபினெட்லி கிடைக்கும். ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கும். ஒரு மறைமுகமான ஒரு டிமாண்ட் அங்க இருக்கும். ஸோ இந்த பர்சன் மேபி ஒரு புது பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு, இல்லை இவங்க தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்க, அது மாதிரி இருக்கலாம். பட் அவங்க புதுசா இருந்தாலும் பழகிறப்போ டக்குன்னு கனெக்ட் ஆகக்கூடிய பர்சனாவுமே இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த பர்சனை பார்த்தாவே சரி, அவங்க கிட்ட பேசினாவே சரி, எல்லாமே பாசிபிள், முடியும், நமக்கு லைஃப்ல எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. ஆனா அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி சீக்ரெட்டிவ். ஒரு சில ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா மறைமுகமான பெரிய கண்டிஷன்ஸை வச்சுதான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. பட் அந்த செய்யற அந்த எட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரிசல்ட், அந்த அந்த முடிக்கிற அந்த எட்ஜில் தான் அந்த கண்டிஷன்கிறதே வரும். ஸோ உங்களை நல்லா படிக்க ட்ரை பண்ணுறாங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வெரி ஈஸி புக் டு ரீட். உங்களுக்கு ஈஸியாக யார் வேணாலும் படிச்சிடலாம். உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் பேசினாவே போதும், ஈஸியாக நீங்கள் உங்களோட ப்ளஸ் என்ன, வீக்னஸ் என்ன, எப்படி பேசுனா உங்களை லாக் பண்ண முடியும், நீங்கள் எந்த இடத்துல உஷாராவீங்க, எப்போ ஈஸியாக உங்களை ஏமாத்தலாம், எல்லாத்தையுமே அழகாக படிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பர்சன். நீங்கள் உங்கள் மைண்ட் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட், எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. ஒரு ஃப்ளோவில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்க. சரி, அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ எல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய குட் புக்ஸ்லேயே இருப்பாங்க. அதோடயே சேர்ந்து அவங்கள நீங்க வெறுக்கவும் முடியாது, நோ சொல்லவும் முடியாது. பட் ஸ்டில் ஸ்டில் அவங்க அப்படியே உங்க வழியிலே போய் ஏதாவது ஒரு டிமாண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல். நீங்க இப்பையில இருந்து இனி வரக்கூடிய டைம்ல எந்த விதமான பாண்டிங் கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, அது ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல், இல்ல புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டீலிங்ஸாக இருந்தாலும் சரி, கவனம். அண்ட் பிஸ்னஸ் மேலே ஆசை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைகள் இருக்குது, ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும், ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆசைகளை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க ஜென்ரலி. ஆனால் அது கரெக்டாக கொண்டு போங்க. உங்கள் ஆசைகள் தப்பு கிடையாது, உங்கள் ஆசைகள் பிளானிங் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நீங்கள் யார் அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த டைம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சரியா, நீங்க ஏமாற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கைண்ட்னஸ். அன்பு பாசம் காமிச்சிட்டாங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு நம்பிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் நீங்க ப்ரொஃபஷனலி டீல் பண்றதாக இருந்தாலும் சரி, உங்க சைட்ல ஒரு சப்போர்ட், இவங்க எனக்காக நிப்பாங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுக்கோங்க. நீங்களா தனியா போய் எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மணி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க ஹோப்பும் கொடுப்பாங்க, கொடுத்து சைலண்டா அவங்க டிமாண்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்க பர்சனல்ல ஜாலி டைப்பாக ரொம்ப சூப்பர் ஒரு ஸ்வீட் அந்த அந்த இதெல்லாம் பர்சனலோட ஓகே, ப்ரொஃபஷனலுக்கு அந்த ஆட்டிடியூட் வேண்டாம்.
ப்ரொஃபஷனல் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஆட்டிடியூட் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து டைமிங் நல்லா இருக்கு, உங்க விஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா பீப்புளோட இன்டராக்ட் பண்றது மட்டும்தான் பிரச்சனைன்னு வர மாதிரி இருக்கு. மற்றபடி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் உங்களோட கோல் ட்ரீம்ஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த கனெக்ஷன்ல நெட்வொர்க்கிங்ல தான் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், ஒரு இன்விடேஷன் கூட வந்து வாய்ப்பு இருக்கும், ஒரு ஆஃபர் கூட பண்ணுவாங்க, நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து நம்ம பண்ணலாம், டுகெதரா நம்ம கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, பெரிய பெரிய பிசினஸ் பிளானிங்ஸ் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஷாப் ஓபன் பண்றது, இல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்குமே பார்ட்னர்ஷிப் மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னாலுமே கவனம். பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கவனம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ரொஃபஷனல்னு வரப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல கனெக்ஷன்ஸ், பார்ட்னர்ஷிப்ஸ், பீப்புள் அவங்க தான் பிரச்சனைகளா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அது உங்களால இருக்காது, அந்த நீங்க யாரை வச்சு டீல் பண்றீங்களோ அவங்களால வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றது. அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்திங் ஒரு சீக்ரெட் தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமாக இருக்கணும். எனதர் திங் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் உங்க ஃபேமிலியோ இல்லை உங்க லவ்டு ஒன்னோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், சூஸ் அண்ட் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம், அவங்கள பத்தின ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஜென்ரலா ஃபேமிலியோ இல்லை காமனான ஒரு லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் வந்து தெரிய வரும். ஸோ யூஸ்வலி வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சீக்ரெட்டுனாவே உங்களுக்கு ஐயோ சீக்ரெட்டா பயம் வரும், ஒரு மாதிரி மனசு படபடன்னு இருக்கும். பட் திஸ் டைம் சீக்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல இருக்கிற ஏதோ ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சில உண்மைகள் வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க இப்போ கரண்ட்லி வந்து யார் மேலேயும் ரொம்ப ஒரு பிளைண்டான ஒரு நம்பிக்கை வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அவங்க நல்லா பாத்துக்குவாங்க, நல்லா செய்வாங்க, நமக்காக இருப்பாங்க, இது எல்லாமே நல்லா நடக்கும்னு ஒரு பிளைண்டான கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு எதுலயோ இருக்கு. மேபி அதுல வந்து இந்த ஃபேமிலியோ யாரோ சம்மந்தப்பட்டிருக்கலாமும் கூட. ஸோ ஒரு சில உண்மைகள் வந்துட்டு இந்த டைம்ல நீங்க தெளிவாகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு இது ஷாக்கிங் தான், ஏன்னா உண்மைகள் சீக்ரெட்டுன்னு வந்துட்டாவே அந்த இடத்துல ஷாக்குன்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா வந்துடும் இல்லையா? பட் ஆனா அந்த டைம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சில பேர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சர்க்கிள்னு இருப்பாங்கல்ல, கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனல்ல இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இவங்களெல்லாம் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ், பவர்ஃபுல்லான ஒரு பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு நீங்க போறதுக்கான இல்ல அவங்களுடைய ஒரு கான்டாக்ட், ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். இதுல என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு சைலண்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நியூ டோர்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஆனா அது எப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்வீட்டா ஓப்பன் ஆகுறது அப்படிலாம் இருக்காது. ஒரு கஷ்டத்தை கொடுத்தோ, ஒரு சில சங்கடங்களை கொடுத்தோ அதுல இருந்து உங்களை வெளியே வர வச்சு வேற ஒரு லைஃபுக்குள்ளார, வேற ஒரு டோருக்குள்ளார வந்து கொண்டு போகிறது. ஓகேங்களா? ஆனா இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கரண்ட்ல என்ன சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னாலும் சரி, ஒரு வரக்கூடிய டேஸ்ல வந்து ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ டோரை நோக்கி தான் போறீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்ப உங்க கண்ணுக்கு நிக்கிறது பிரச்சனைகள் மட்டும்தான், எப்படி என்னன்னு 1000 கேள்விகள் மட்டும்தான். பட் ஆனா ஒரு எட்ஜில் நிக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்ப கம்ப்ளீட் ஆக போகுது, அதோட எட்ஜில் நிக்கிறீங்க அடுத்த சாப்டருக்காக. அந்த எட்ஜ் தான் இப்போ உங்களுக்கு சேலஞ்சா இருக்கு. அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா மேபி ஒரு மணி ரிலேட்டடா இருக்கலாம், ஃபைனான்சியல் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், லைக் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கூட இருக்கலாம். வராங்கங்க, வாங்குறேன்னு சொல்றாங்க, ஆனா விற்க மாட்டேங்குது, கடைசி நிமிஷம் வந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெனி டிராமாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமுமே அதே ஏஜ்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன் டே எல்லாமே மாறும். ஸோ ஒன் டே எல்லா விஷயங்களும் வந்துட்டு டக்குன்னு மாறிடும்.
ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றபடி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு உஷாராவுமே வந்துட்டு இருக்கணும். பிளைண்டான ட்ரஸ்ட் எதுலையுமே வேண்டாம். நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள் மேலேயே பிளைண்டான ட்ரஸ்ட் வைக்காதீங்க. நான் நினைச்சேன்னா எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவேன், நான் எல்லாமே பண்ணிடுவேன், அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு வரும் இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா வந்து நல்லது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஃபேமிலியோட ஏதோ ஒரு கனெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து அது உங்களோட எண்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. மேபி லைக் ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஒரு சில பாண்டிங் கனெக்ஷன்ஸோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களோட எண்ட் ஆகிடுது. நீங்களே வந்து பாதி கனெக்ஷன் சென்ட் பண்ணிடுவீங்க போல. அதுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. பிகாஸ் அதுதான் சொல்றல, ஒரு நியூ சர்க்கிள், ஒரு நியூ பவர்ஃபுல் குரூப் அப்படின்றது உள்ள வர மாதிரி இருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள், இவங்க ஐயோ இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது பீப்புள்னு மட்டும் கிடையாது, அது உங்க பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, இருக்கிற பொருள்ல இருந்து இருக்கிற இடங்கள் வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சைலண்டான கிளென்சிங்கிறது நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த மெசேஜை ஏன் வந்து பார்க்கணுங்கிறது டிவைன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் சைலண்ட்டாக நடக்குது. நீங்கள் உட்காந்து அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் நோன்னு சொன்ன ஒரு விஷயங்களை எஸ் சொல்லுவீங்க. இனி நீங்கள் ரொம்ப ஷை டைப்பான பர்சனாக இருக்கலாம். ஒருத்தவங்க கிட்ட பேசுறது, புதுசாக ஏதாவது பேசுறதுனா கூட குரலே வராது. உங்க மனசுல 1000 விஷயம் இருக்கும், ஆனா வெளியில இன்னும் பாதி தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்களா, அந்த குட் புக்ஸ், அந்த அவங்களோட பார்வையில நான் வந்து ஒரு எப்பயுமே குட் புக்ஸ்ல தான் இருக்கணும். சரி, இதனாலே வந்துட்டு நீங்க நிறைய இடங்கள்ல உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லாமே விட்டுருக்கீங்க. இந்த ஷை, கூச்சம், இது எல்லாமும் ஒரு ரீசன் தான். ஆனா அது எல்லாமே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. இனி நீங்களே போய் ஒரு சில பீப்புளை வாலண்டியரா, நீங்களே போயிட்டு சில பேர் வாலண்டியரா வந்துட்டு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு சொல்றதுக்கு, ஓப்பன் அப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். ஸோ வேற என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் சொல்ல ட்ரை பண்றாங்க. அதாவது அந்த ஷைனஸ் விலகுங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய சொல்லணும் நீங்க, ஆனா சொல்ல முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் அது ஒண்ணுதான். பார்ப்போம் வேற என்ன மாதிரியான மெசேஜஸ். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பழைய விஷயங்கள், பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சரியாகுங்க. ஓகேங்களா? மனசுல போட்டு உறுத்திக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்த விஷயங்கள் வந்து வெளியாகும். ஏன்னா சரி, நீங்க அந்த ஷைனஸ்னாலேயோ இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுனாலையோ நிறைய விஷயம் சொல்லாமே இருக்கீங்க. இன்னும் நீங்கள் பேச ஆரம்பிக்க எந்த விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்குதோ அது ஒரு காயமாக இருந்தாலும் சரி, அது வெளியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே போய் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களை மீறி நீங்கள் சொல்லவும் செய்வீங்க. ஸோ இனிமேல் எதையுமே வந்து பர்சனலாக எடுத்துக்கிறதாக இருக்கட்டும், அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓவர் நைட்டில் அப்படியே மாறிடுவீங்கலாம் சொல்லவே மாட்டேன், பட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்கிறது வேணா எஸ். அண்ட் ஆல்சோ வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு கண்ட்ரோலிங் இஷ்யூஸ், அதாவது ஒரு அடமெண்ட் இருக்கும். அந்த அடமெண்ட்டுங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா பீப்புள் மேலே உங்களுக்கு வராது. இனிமேல் வந்து நீங்கள் ஒரு சில பேர் உங்களை கவனிச்சு, உங்களையே நீங்கள் கவனிச்சு பாருங்க. பீப்புளை நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு இவங்க லைஃப்பில் இருக்கணும்னு கண்ட்ரோல் பண்ண டைம் எல்லாம் போயிடும். இருந்தா இல்லைன்னா போ அப்படின்ட்டு போயிடுவீங்க நீங்கள். ஸோ உங்களோட லைஃப், உங்கள் பொசிஷன், உங்களோட ஃப்யூச்சர், இதைத்தான் கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. சரி, அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அது மற்றவங்களை காயப்படுத்தணும்னு இருக்காது, உங்கள் லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிக்கணுங்கிறது இருக்கும். ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் வந்து டெஃபினெட்லி இருக்கும் தான். ஆனால் அது எதில் வந்துட்டு இருக்குங்கிறது தான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? அண்ட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளரே வந்துட்டு நிறைய காம்படிஷன் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளரே நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுவீங்க. நான் ஒரு கிங் ஆர் குயின் மாதிரி நீங்களே வந்து அந்த இடத்துல உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க.
ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம், பிக்கப் ஆயில போய் பார்ப்போம் வேற என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பைல் நம்பர் 1க்கு நான் இந்த மல்டி கலர் பென் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு இந்த குட்டி ஹார்டின். பைல் நம்பர் 3க்கு திஸ் பென். ஸோ இந்த மல்டி கலர் பென் திஸ் ஹார்டின் இது வந்து யூனிகார்ன் பென்ஸ், யூனிகார்ன் உள்ளது. ஓகே, லைட்டிங் கலர் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணினேன் இடையில, ஓகேவா? ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. லைக் பேக்ரவுண்ட் லைட்டிங்ஸ் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். சரி, ஒரு உங்க விஷயத்துல நிறைய தப்புகள் நடந்திருக்கும் பாஸ்ட்ல. நம்பினவங்க ஏமாத்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில பேர் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நேரடியா இல்லாம ஒரு மறைமுகமா கூட வரலாம். அப்கோர்ஸ் நேரடியா வர வாய்ப்புகளும் இருக்கு, பட் ஸ்டில் மறைமுகமாவது வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு, அதாவது அவங்க தான் பண்ணாங்க, பட் ஆனால் சுச்சுவேஷன் அப்படியே வேற மாதிரி மாத்தி சொல்ற மாதிரி மறைமுகமா ஒரு அப்பாலஜி, ஒரு மன்னிச்சிரு அப்படின்றபடியான ஒரு சான்சஸ் வந்து இருக்குங்க. பட் ஆனால் இட்ஸ் டூ லேட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த பர்சன் விஷயமா முடிவு எடுத்து வச்சுட்டீங்க. அவங்கள எங்க கொண்டு போய் வைக்கணும், அவங்க லைஃப்ல எங்க இருக்கணுங்கிற முடிவு ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்ப கேட்டிருந்தா கூட கொஞ்சம் மனசு இறங்கி இருக்குமோ என்னவோ. இப்ப இட்ஸ் டூ லேட். சரி, ஆனா வந்து ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு சேலஞ்ச் தான். பட் ஸ்டில் வந்து அவங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் ஆக்சுவலி லேர்ன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச அந்த ஒரு விஷயம் உங்களுடைய ஒரு ஃபியூச்சர்ல நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. ஆனா இது என்ன அப்படின்னா நீங்க கேட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ரொம்ப உங்க காலோ மெசேஜ்க்காவோ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் எல்லாம் தாண்டி இப்ப நீங்க உங்க லைஃப் அடுத்துன்னு போற டைம்ல வராங்க. ஆனா இந்த டைம் பீரியடும் சரி, வரக்கூடிய நாட்களுமே சரி, உங்க லைஃப்ல இழந்த விஷயங்கள் ஏன் இழந்தீங்க, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் விலகி போனாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வந்து கிடைக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கோர்வையா வந்து நிற்கும். ஒரு கனெக்டிவிட்டி அந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ முயற்சி பண்ணி அது ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல அது கேன்சல் ஆகிருக்கும். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ செஞ்சேன், கடைசியில் பார்த்தா நான் என் சைடு தான் ப்ராப்ளம் அப்படி நீங்கள்லாம் நினச்ச விஷயங்கள் எந்த ஒரு இதுக்காக பொறுமையாக நின்னீங்களோ அது ஒரு நல்ல பலனுக்காகத்தான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நியர் ஃபியூச்சர்ல தெரிஞ்சிடும். எதனால அதெல்லாம் ப்ராசஸ் நடந்துச்சுன்னு அப்போ நீங்க போட்டு 1000 கேள்வி கேட்டிருப்பீங்க. ஈவன் டிவைன் கிட்டே போய் அவ்வளோ சண்டையே போட்டிருப்பீங்க. பட் ஸ்டில் அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டென்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் வெயிட் பண்ணுவாங்க. இது பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு இதோட முடிவுகளாக இருக்கட்டும். இட்ஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும்.
பார்ப்போம். சரி, இந்த இடத்துல இமோஷனல் வந்து உங்க சைட்ல இனி கம்மி ஆகும். நீங்க ரொம்ப இமோஷனல் சென்சிட்டிவ் டைப். ஆனா எப்பயுமே உங்களோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே எமோஷன்ஸ் இருக்காது. ஆனா இப்ப அப்படியே மாறப்போகுது. ஆப்போசிட்ல இருக்கிற இடங்கள்ல எமோஷன்ஸ் வருது, உங்க சைட்ல எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, பைல் நம்பர் 1. பி கேர்ஃபுல். ஒன் திங் என்னன்னா, காம்படிஷன் வேர்ல்டுக்குள்ளார போறீங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி போயாச்சு. நீங்க என்ன ஒரு விஷயம் வேணும்னு கேட்டு போறீங்களோ அதுதான் நிறைய பேரும் கேட்டு வருவாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு கோல் அண்ட் ட்ரீம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு ஜாப் போறீங்க, இல்ல ஒரு விஷயம் புதுசா பண்றீங்க. நீங்க பண்றப்போ வந்துட்டு ஒரு ஹோப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்துட்டு நீங்க என்ன ஒரு விஷயம் வேணும்னு கேக்குறீங்களோ அதையே கேட்டு வருவாங்க. உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய இனோவேஷன்ஸ், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து நீங்க உங்களை அடுத்து டெவலப் பண்ணணும். அப்போ பீப்புள் உங்களை டெஃபினெட்லி காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணணும். இது வரைக்கும் செட் பண்ணலையா? பைல் நம்பர் 1 செட் பண்ணுங்க. எத்தனை விஷயத்த அவங்க காப்பி பண்ணினாலும் சரி, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டுங்கிறது மறையாம இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா உங்களுடைய பொறுமை, பேஷன்ஸ் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். இந்த காம்படிஷன் வேர்ல்டுல இனி வரக்கூடிய டேஸ்ல உங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையோ கை கொடுக்கும். நீங்க எப்படி தெரியுமா? பைல் நம்பர் 1 ஸ்லோவா வந்து ஜெயிக்கிற ஆளு. இப்ப மத்தவங்க எல்லாம் அப்படியே சண்டை போட்டுட்டு இந்த காம்படிஷனுக்குள்ளார ஒண்ணுக்குன்னு அடிச்சுக்கிட்டு முன்னாடி போய் ஜெயிக்கிறது, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் செய்வேன். ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு சைலண்டா அப்படியே எல்லாரையும் முன்னாடி போக விட்டுட்டு பார்த்தா நீங்க பின்னாடியே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சைலண்டா வந்து ஜெயிக்கிற பர்சன். பீப்புள் எப்பயுமே வந்து உங்களை அவங்களோட காசிப் டாபிக்ல வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வரக்கூடிய டேஸ்ல இருக்குங்க. ஒன்னே ஒண்ணுதான், காம்படிஷன் வேர்ல்டுல ஒரு சில பேர் ஆல்ரெடி இருக்கீங்க, வேற ஒரு சில பேர் இன்னும் வருவீங்க, இன்னுமே தான் அதுக்குள்ள வருவீங்க. அது ஒரு பர்சனலாக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்ல உங்களோட தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியாகவே இருக்கட்டுமே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களை பார்த்து காப்பி அடிப்பாங்க, உங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போடணும், காம்படிஷனாக நிற்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வெளியில் இருக்கிற பர்சன், கூட இருக்கிற பர்சன், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேஷன்ஸ், பொறுமை மட்டும்தான் கை கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ வேற எதுவுமே வந்துட்டு இந்த டைம்ல ரொம்ப நர்வஸ் ஆகாதீங்க, படபடப்பாகாதீங்க, அதெல்லாம் எதுவுமே கை கொடுக்காது. பேஷன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 2 வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் புரியும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா புரியாது. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் உஷாரா இருங்களேன். சரி, இந்த இடத்துல வந்து நீங்க அனாவசியமா இனி வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், இனிமேல் மற்றவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயமோ இல்ல எந்த ஃபேமிலி விஷயமோ எனிதிங் எதுக்குள்ளரையும் தேவையில்லாம உள்ள வராதிங்க, உள்ள போகாதீங்க. ஹெல்ப்னு கேட்டாலும் கூட கொஞ்சம் பார்த்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பேலன்ஸோட இருக்கணும். ஒரு ஃபுல்லா வந்து என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க உள்ள போனீங்க, மற்றவங்க ஃபேமிலி டிராமாஸ்லயோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்லயோ போனீங்க அப்படின்னா கடைசியில உங்களை மாட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோ வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்ல உங்களை இழுக்க ட்ரை பண்றாங்க, உங்களை வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு மேபி உங்களை ரொம்ப ப்ரொவோக் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க, இமோஷ்னலி எல்லாமே வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதுக்குள்ளார வந்து கொஞ்சம் அவ்வளோக்கு போய் சிக்கிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்டு ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஒதுங்கி வர்றது, அன்லெஸ் அதில் வந்து இன்வால்வ் ஆகி சால்வ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம்
கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி இருங்க. ஏன்னா ஒரு சில கனெக்ஷன்ஸ், ஒரு சில பாண்டிங் வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு அது ராங், அது சரி இல்லை தான், அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதுக்குள்ளே உங்களை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இட்ஸ் ஆல் அந்த பேட் டைமிங் சொல்லலாம், அந்த ஒரு சரியா இல்லாத ஒரு கனெக்ஷன்ஸ்ன்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால சும்மா ஒன்றுமே இருக்காது, ஆனால் பார்த்தா நீங்கள் அதில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. சண்டையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பழியும் வாங்கிட்டு வெளியே வந்துன்னா, ஏன் மேலே எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன், நான் சும்மா தானே நின்னேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் வரக்கூடிய டேஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ மற்ற பர்சனுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கே தெரியுது சம்டைம்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் டயர்ட் ஆகுது, உடம்பெல்லாம் டயர்ட் ஆகுது, பாடி அவ்வளோ பெயின் ஆகுது, கோவம் வருது, வேலை நிறைய இருக்கு செய்யணும், ஆனால் போய் உட்கார்ந்தா என்னால் முடியவே இல்லை, எனக்கு அந்த மோட்டிவேஷனே போகுது, எனக்கு எங்கேயாவது வெளியே டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் டயர்ட் ஆகுது. ஸோ அடுத்தவங்களுடைய எனர்ஜி, வெளியில இருக்கக்கூடிய எனர்ஜியை அவ்வளோ வந்து எடுத்துக்கிறீங்க நீங்க, அதுதான் இங்கே பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? ஸோ பைலம் 2 அது மட்டும் நீங்க நல்லாவே பார்த்துக்கோங்க. லைஃப்ல டிவைன் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் ஸ்பீடு உங்களுக்கு கை கொடுக்காது. பொறுமை, எப்படி பொறுத்து போகணும், எப்படி அந்த சைலண்டா ஹேண்டில் பண்ணணும்னு லேர்ன் பண்ணுங்க. ஃபியூச்சர்லயும் சரி, இது வரைக்கும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சக்சஸ் கிடையாதுங்க. ஒரு சில பேருக்கு இன்ஸ்டன்டான சக்சஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைகளும் எல்லா விதமான டாஸ்கையும் ஹேண்டில் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சக்சஸ் இருக்குல்ல, அதுதான் நிரந்தரமா இருக்கும். உங்களுக்கு அதுதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது அப்பப்போ தான் கிடைக்கும். இப்போ இந்த டைம்ல ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சப்போர்ட் பண்றவங்களே உங்களுக்கு ஆள் காணாம போயிடுவாங்க, அப்புறம் வேற ஒரு பர்சன் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும் உங்க லைஃப்ல. நிரந்தரமா ஒரே நபர் தான் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்ல இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் வந்து நீங்க இந்த ரியலான ஒரு லைஃபுக்குள்ளார ஒரு சில பேர் வராம இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த ரியல் லைஃபுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் டிவைன் சொல்றாங்க. பார்ப்போம். ஐ திங்க் வந்து பிகாஸ் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் சர்வைவல் பிளேஸில் இருந்தீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி யாரையாவது எதையாவது ஒன்று ஹெல்ப் கேட்டு சர்வைவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இனி அந்த சர்வைவல்ங்கிறது இருக்காது, இந்த காம்படிஷன்ஸுங்கிறது தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் சொல்லுவோம்ல, கற்றுக்கிட்ட எல்லா லெசனையுமே இப்போதான் ரியல் லைஃப்ல இறக்கக்கூடிய ஒரு டைம், உங்க லைஃப்பை நீங்க லீட் பண்ணக்கூடிய ஒரு டைம். இவ்வளோ நாள் மற்றவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணி அவங்களோட உதவிகள், அவங்களோட அட்வைஸை கேட்டுட்டு செஞ்ச டைமிங் எல்லாம் இனி இருக்காது ஃபியூச்சர்ல. நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்காக, உங்களுடைய ஆன்சருக்காக ஒரு சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டெசிஷன், நீங்க எடுக்கிற முடிவு உங்க லைஃப்ல ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கும். இட்ஸ் வெரி குட், நல்ல பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? பொறுமைக்கான பலன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அந்த பலன் கிடைக்கிறப்ப உஷாரா இருங்கன்னு சொல்றாங்க. உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்ப என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்கன்னா அது பர்மனன்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சிரும், ரொம்ப சீக்கிரமாவே ஒரு சில பேருக்கு வந்து முடிஞ்சிரும். உங்களுக்கு செகண்ட் சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிறதே வருது. ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா வரும். உங்களுக்கு வர வாய்ப்பு திடீர்னு வரும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு சில பேருக்கு புதுசாக சான்ஸ் கிடைக்கும், புதுசாக ஏதாவது ஒரு நியூ டோர் மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள்லேயே நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு இன்னொரு வாய்ப்புங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போது ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மத்தியில் ஆல்ரெடி என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய புது டெசிஷன், புது முடிவுகள், அதுதான் இன்னொரு சான்சஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்கிங் எப்படி யோசிக்கிறீங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போதும். உங்கள் பாஸ்டில் நீங்கள் நிறைய முடிவுகள் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் ஒரு கரெக்டு தான் அப்படின்றபடி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா?
ஆனா ஒரு சில எல்லாருமே உங்களை மறந்துருவாங்க ஒரு கட்டத்துல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. ஒரு சில பேர் டெஃபினெட்லி உங்களை ஞாபகம் வச்சுக்குவாங்க, உங்களை ரிமெம்பர் பண்ணுவாங்க. நீங்க எப்படி தெரியுமா, ஆரம்பத்துல ஒரு ஹைலைட்டிங்கா ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருந்த நபர் தான். எல்லாருக்கும் உங்களை தெரியும், உங்க பேர் சொன்னா தெரியும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்னு வச்சுக்கலாமே. கொஞ்ச நாள் ஆளே காணோம், உங்களை பத்தி யாருமே பேசுறது இல்ல. பேசினாலும் நல்லதே பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு மாதிரி லோ ப்ரொஃபைலா ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா லைஃப்ல இப்ப நான் லைஃப்ல இப்ப நீங்க ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றீங்க. இந்த டைம்ல நீங்க வெளியில வர விரும்பல, சைலண்டா ஃபேஸ் பண்ண விரும்புறீங்க. ஆனா உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய அந்த என்ன கோலோ அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வரேன். ஸோ வெகு விரைவில் நீங்க அந்த சைலண்டா இருக்கீங்க, உங்களை பத்தி யாருமே பேசுறதே இல்லை, கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இனி அகெயின் உங்களை பத்தின ஒரு பேச்சுக்கள்ங்கிறது வரும். உங்களை பத்தின ஒரு காசிப், உங்களை சுத்தி ஒரு சில எனர்ஜிஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்களை பத்தி ரொம்ப நெகட்டிவா, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணி விட்டேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது உங்க ஓன் ஃபேமிலியா இருந்தா கூட சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு உங்களை டவுன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மாறும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னது எல்லாம் போய் உங்களுக்குள்ள நாலேஜ் இருக்குங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்ணுவீங்க. கோ ஃபார்வர்ட், அடுத்த கட்டம் நகர்ந்து போங்க, ஸ்டாப் ஆகாதீங்க காரணத்தை கொண்டோம். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்குற இன்னொரு சான்ஸ், இன்னொரு லைஃப் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து தான் வருது. நீங்க புதுசுன்னு தேடி வெளியில தேடிக்கிட்டு இருக்காதீங்க. ஹேவிங் ஹோப், சரி இது நல்லா தெரியுதா, நல்ல ஒரு ஒரு ஐ கேன் சே சைலண்டான ஒரு growth இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய இன்னர் செல்ஃப் பேசுங்க. நீங்க இந்த டைம் பீரியட்ல உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களை ரொம்ப கேர் பண்ணுங்க, ப்ராப்பரான ரெஸ்ட், ப்ராப்பரா மைண்ட் செட், எனர்ஜி, முக்கியமா எனர்ஜி எல்லாமே சேவ் பண்ணுங்க. அகெயின் ஒரு குட் நேம் உங்களுக்கு வரும். இழந்த ஏதோ ஒரு கெட்ட பேர் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க யார் மூலியமோ, யாருக்கோ உதவி பண்ண போய் நான் கெட்டவங்களாம் வந்து நிற்கிறேன், நான் கெட்ட பேர் வாங்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த பேர் மாறும். உங்கள் மேலே பீப்புளுக்கு மறுபடியும் ஒரு ஹோப் வரும். இது வரைக்கும் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே மாறும். ஸோ அந்த சைலண்டான மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இடமாற்றம் பாசிபிள், இடமாற்றம் இன்னும் கை கொடுக்கும், அது இன்னும் சுதந்திரம் அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இடமாற்றம் வந்து ரொம்ப சுதந்திரத்தை கொடுக்கும். மேபி ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய சிட்டிஸ்ல போய் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் அங்க இல்லை அப்படின்னா அப்ராடுக்கான சான்சஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா பெரிய மேஜர் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அட் அ டைம்ல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று உங்களோட ஃபியூச்சர் கெரியர் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை இன்னொன்று உங்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ஸோ இப்போ எதை நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்கிறது ரொம்ப சேலஞ்சாக இருக்குங்க. அதாவது எல்லாமே ஒட்டுமொத்தமா வருது. இப்போ நீங்க ஒரு 2 டிஃப்ரெண்ட் டாஸ்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை 2-3 இதை தனித்தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அது அட் அ டைம்ல வருது. அப்போ ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கிட்டா அது ஒரு நாளையில எல்லாமே சேர்ந்து பண்ணணுங்கிற மாதிரி வந்துடும். ப்ரெஷர் கண்டிப்பா ஆட் ஆகும்.
எனக்கு வாய்ப்பே இல்லையே, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொன்னவங்களுக்கு ஒட்டுமொத்தமா வர்றப்போ அது என்னதான் ஆடட் ப்ரெஷராக வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு முடிவு எடுப்பீங்க, ஆனா அது பிளான் பண்ணி எடுக்க மாட்டீங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே கேஷுவலா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் சாய்ஸ் மாதிரியே இல்லை ஒரு செகண்ட் டெசிஷன் மாதிரியே எடுத்துருவீங்க. ஆனா அது ஏதோ ஒரு வழிவகுக்கும். நீங்க ஆல்ரெடி பாஸ்ட்ல ஒரு சில பேர் அது மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட, சும்மா ஒரு விளையாட்டு போக்குல எடுத்து வச்சிருந்தா கூட அது கூட இப்ப ஏதோ கை கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது இங்க நல்லாவே தெரியுது. உங்க லைஃப்ல ஒரு சில பேர் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் மாதிரி, டிவைனோட கிஃப்ட் மாதிரி உங்க லைஃப்ல என்ட்ரி ஆவாங்க. ஓகேங்களா? அவங்க பாத்தீங்கன்னா வந்த வேகமும் தெரியாது, போன வேகமும் தெரியாது, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 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 ஆஃபர் லெட்டரோ இல்லை ஏதாவது ஒரு சான்ஸ், ஒரு ஐடியா கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்ட நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை டெவலப் பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு ப்ராமிசஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஆல் டிவைனுடைய கேம், டிவைனுடைய ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அந்த பீப்புள் மூலியமா பண்ணுவாங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு அடுத்த கட்ட நகரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா புஷ் பண்ணிவிடும். ஸோ இவ்வளோ நாட்கள் யாரோடைய பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இனி இந்த பர்மிஷன்கிறதே இருக்காது உங்க லைஃப்ல. உங்களுக்கு அது எது தோணுதோ அதை செய்வீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கு வரக்கூடிய டேஸ்ல. அதுல பீப்புள் அதிகமான இன்வால்மெண்ட்டே இருக்காது. பீப்புள் வருவாங்க, வாய்ப்பை கொடுப்பாங்க, அந்தந்த டைம்ல ஐடியாஸை கொடுப்பாங்க, போயிடுவாங்க, அப்படிதான் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கோல், ட்ரீம், அது ஏதோ ஒரு வழியில சாதிப்பீங்க. எதிர்பார்க்காத வழியில பண பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏதோ 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 ஒரு விஷயத்து மேல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து பணம் வரணும். ஆனா அந்த வராம தட்டி கழிச்சுட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அதுல இருந்து பணம் வரும். த பிளாக்கேஜ் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இங்க பர்ஃபெக்ஷன்ங்கிறது குறைய ஆரம்பிக்குங்க. உங்க விஷயத்துல நீங்க வெரி பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர், எதை பண்ணாலும் கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா இருக்கணும், ஒரு குறை வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா வரக்கூடிய டேஸ்ல உங்களுக்கு பேஷன் அதிகரிக்குமே தவிர பர்ஃபெக்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஓகே, ஒரு விஷயம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது முடிக்கணும்னு பிளானிங்ல போற பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஒரு இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அனதர் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த பர்ஃபெக்ஷன்ங்கிறது இருக்காது, பிடிச்சது செய்வீங்க. ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை அந்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டு உட்கார நீங்க அந்த ரூல்ஸ் நீங்களே மீறுவீங்க. ஸோ ஒரு புது பர்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வெரி குட் நியூஸ் அரைவல் இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்களை யாரோ ஒருத்தவங்க ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டாங்க. யாரோ ஒரு பர்சன், இல்லைனா உங்களுடைய ஓன் திங்கிங்கே எதுலையோ போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நினைக்கிறீங்க. நம்மளே போய் சிக்கிட்டோமோ, இது ஒரு எப்படி வெளியே வருது, திரும்புற பக்கம் எல்லாமே லாக்கா இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள். உங்க மைண்ட் செட்டுமே இப்போ கொஞ்சம் க்ளோஸ் மைண்டடா இருக்கு. ஒரு அவசரம் இருக்கு இப்போ உங்களுக்கு. ஏதோ ஒரு விஷயம் உடனுக்குடன் அது சால்வ் ஆகணும். நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டேன், முடியல. அது அந்த ஒரு விஷயம் சால்வ் ஆயிடுச்சுன்னா போதுங்க, நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படியாவது நான் என் லைஃப் நான் பார்த்துருவேன். இதுதான் என் லைஃப்ல என் கண்ட்ரோல மீறி நிற்கக்கூடிய விஷயம். அதுக்கு ஆக்சுவலி சால்வ் ஆயிடும். அதுதான் சொல்லல, ஒன் டே ஒன் நைட் எவ்ரி திங் சேஞ்ச் ஆகும். அந்த எந்த விஷயம் இப்ப கரண்ட்லி லாக்ல நிக்குதோ, முடியவே மாட்டேங்குதுன்னு உட்காருதோ, பிரச்சனையா நிக்குதோ, அது ஒன் டேல சால்வ் ஆகும். சம் டீலிங், சம் சீக்ரெட் டீலிங்ஸ் இருக்காங்க. நீங்க யாரை வச்சு ஹேண்டில் பண்றீங்களோ, யாரை வச்சு அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குதோ அவங்களுக்குள்ள ஒரு சில டீலிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது முடிஞ்சிடும், கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் சுமக்கிற இந்த பாரங்கள், இந்த குழப்பங்கள், வெளியே வர முடியாமல் தவிக்கிற விஷயங்கள் எண்ட் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கான பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா போதும் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க.
ஆனா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரியல் லைஃபே இருக்கு. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பிஸின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஆக்சுவலி ஐ திங்க் வந்து நீங்க கேட்ட மாதிரி உங்களோட லைஃப் அடுத்த கட்டம்னு நகருது. ஆனா இது என்ன அப்படின்னா, அது நகர்றப்போ உங்களுடைய என்டையர் எனர்ஜி, என்டையரான அட்டென்ஷன் தேவை. நீங்களே மாறுவீங்கங்க. அதை முதல்ல பாருங்க. இந்த ஒரு இது வந்து அடுத்தடுத்துங்கிற ஒரு டோர்ஸ் ஓபன் பண்ணும். இந்த ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ஒரு இது முடியறது அடுத்தடுத்த பல டோர் ஓபன் பண்றதுக்கு தான் முடியுது. அப்போ அந்த புது புது அனுபவங்கள், புது புது கனெக்ஷன்ஸ், சான்சஸ், அது இன்னும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். ஐ திங்க் வந்து உங்களுக்கான எண்ட் இது கிடையாது, இட்ஸ் தேர், இன்னும் இருக்கு. நிறைய உண்மைகள் வெளியே வருங்கிறாங்க. ஆனா அது இந்த சொல்ல இந்த ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆகிறதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் ஆல்சோ பீப்புள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறதும் தெரிஞ்சுக்குவீங்க. பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஃபியூச்சர் உங்களுக்காக என்ன ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாமே திஸ் ஒன் திங் எண்ட் ஆனா போதும். கரண்ட்லி நீங்க எது எண்ட் ஆகணும்னு கேட்குறீங்களோ, ஓகேங்களா? அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் யாருங்கிறத இந்த மொமெண்ட் உங்களை காமிக்கும். நீங்க இந்த இந்த விஷயம் எண்ட் ஆகிறதுக்குள்ளார எவ்வளவு மாற்றத்தை ஃபேஸ் பண்றீங்கன்னு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அதுதான். சரி, இந்த டைம் பீரியட்ல யுவர் இன்ட்யூஷன் ரொம்ப கிரேட்டா ஒர்க் ஆகும். எல்லா ப்ரேயர்ஸ், எல்லா மேனிஃபெஸ்டேஷனுமே கை கொடுக்கும். அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்ற பீப்புளோட கனெக்ஷன்ஸ் லைக் மென்டார்ஸ், டிவினேஷன் ஹேண்டில் பண்றவங்க, ரீடர்ஸ், ஹீலர்ஸ், அப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு கனெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க ப்ரொஃபஷனலே இருந்து உங்களுக்கு பர்சனலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய அந்த ஹீலிங் உங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவங்கள மட்டும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சப்போர்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை மாத்துறதுக்கு உதவும், ஓகேங்களா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ் ரொம்ப கை கொடுக்கும். மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். நீங்கள் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. ஒரு பெரிய பிளேஸ்க்கு போவீங்க, கடல் சார்ந்த இடம், பெரிய ஒரு கோவில், பெரிய பிளேஸ்க்கு போறீங்க, பயங்கரமான வேண்டுதல் வைக்க போறீங்க. அது டெஃபினெட்லி கை கொடுக்கும். ஃபேமிலியோட போக வாய்ப்பு இருக்கு, இல்லை லவ்டு ஒன்ஸோட போக வாய்ப்பு இருக்கு. நிறைய உண்மைகள் இப்போ வந்து மறைஞ்சிருக்கிற நிறைய உண்மைகள் வெளியே வரும், தெளிவு கிடைக்கும். எப்படி இதுல இருந்து நான் வெளியே வருவேன்ற பயம் விலகும், நம்பிக்கை கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிப்படியா இருக்கும். நான் சொன்ன அத்தனையுமே ஒரே நாள்லயே வந்து நிற்கும்னு வந்து வெயிட் பண்ணாதீங்க. படிப்படியா நடக்கும். ஸ்லோலி நடந்தாலும் வந்து கண்டிப்பா அது நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் 3. தேங்க்யூ.